அஷ்டபந்தனம் மற்றும் இடி மருந்து. இந்திய கோயில்கள் ஆன்மீக, கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை சிறப்பின் உச்சமாக விளங்குகின்றன. இந்த ஆலயங்கள் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்க அஷ்டபந்தனம் மற்றும் இடி மருந்து ஆகியவற்றின் பங்கு மிக முக்கியமானது. இந்த இரண்டும் கோயில் பிரதிஷ்டை, பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுகின்றன. அஷ்டபந்தனம், அதன் முக்கியத்துவம். அஷ்டபந்தனம் என்றால் என்ன? அஷ்டபந்தனம் என்பது அஷ்ட கூட்டல் பந்தனம் என்ற அர்த்தம் கொண்டது. கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படும் போது மூலவர், விக்கிரகம் மற்றும் பதிக்கல், பீடம் இடையே உறுதிப்படுத்த பயன்படும். இது சிலை, பீடம், மண்டபம் மற்றும் கோயிலின் சில முக்கிய பகுதிகள் உறுதியாக இணைந்து இருக்க உதவுகிறது. அஷ்டபந்தனத்தின் முக்கிய பொருட்கள். அஷ்டபந்தனம் தயாரிக்க பல பண்டிகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் முதன்மையானவை: பரதம், மர்க்யூரி, ஆன்மீக சக்தியை உயர்த்தும். வெள்ளி, சில்வர், சுத்தத்தை குறிக்கிறது. தாமிரம், காப்பர், ஆற்றல் ஒழுங்குமுறையை நிலைநாட்டும். இரும்பு, அயன், உறுதியான பிணைப்பை வழங்கும். துத்தநாகம், ஜிங்க், நீடித்த தன்மையை அதிகரிக்கும். இரசகந்தகம், சல்ஃபர், பரம்பரை சக்தியினை பராமரிக்க உதவும். வெள்ளை கந்தகம், ஆஸ்னக் குறுக்கீடுகளிலிருந்து பாதுகாக்கும். சிறப்பு மூலிகைகள், விசேஷமான பூஜைகள் மூலம் தயாரிக்கப்படும். அஷ்டபந்தனம் செய்யும் காரணம்: சிலை மற்றும் பீடம் இடையே உறுதியாக இணைக்க. ஆலயத்தின் தெய்வீக சக்தி நிலைத்திருக்க. பிராண பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டர் மூலம் மூலவர் சித்தி உறுதியாக அமைய. பல ஆண்டுகள் கடந்த பிறகு கோயிலில் காலச்சேதம் ஏற்படாதவாறு பாதுகாக்க. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலய பிரதிஷ்டை மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்குள் சிலை மற்றும் பீடம் இடையே பந்தம் தளர்ந்தால் அதை மீண்டும் உறுதியாக்க வேண்டும். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் மூலம் அர்ச்சகர் மற்றும் தெய்வீக ஆற்றல்கள் மீண்டும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அஷ்டபந்தனம், பக்தியுடன் கூடிய விஞ்ஞானம். சிலை மற்றும் பதிக்கல் இடையே கம்பி அல்லது வேறு எதுவும் பயன்படுத்த முடியாது, அதனால் இந்த பந்தம் ஒரு இயற்கை ஒட்டியாக செயல்பட வேண்டும். இது உயிரினங்களின் காந்திய களத்தை சமநிலைப்படுத்தும். பக்தர்கள் கோயிலில் வழிபடும் போது மூலவரின் சக்தி அவர்களை பாதிக்காது, அதே சமயம் அவர்களுக்கு ஆன்மீக சக்தி கிடைக்குமாறு செய்கிறது. இடி மருந்து, அதன் முக்கியத்துவம். இடி மருந்து என்றால் என்ன? இடி மருந்து என்பது கோயில்களின் பாதாள கட்டமைப்பு, சுவறுகள், விமானம், கலசம் மற்றும் பீடங்களை இணைக்க பயன்படுத்தப்படும் ஒரு பசை போன்ற இயற்கை கலவை. இது குறிப்பாக பழமையான கோயில்களை சீரமைக்கும் போது மிக முக்கியமாக பயன்படுகிறது. இடி மருந்தின் முக்கிய பொருட்கள்: பனை ஓடு பொடி, உறுதியான பிணைப்பை வழங்கும். சங்கு சுண்ணம், நீடித்த தன்மையை அதிகரிக்கும். பசுங்கற்கள், கிரீன் ஸ்டோன் பவுடர், சிறப்பு கடினத்தன்மை. வெள்ளை சுண்ணம், லைம், கட்டிட உறுதியை அதிகரிக்கும். தயிர், பால், தேன், இலுப்பை எண்ணெய், இயற்கையான பசை தன்மை கொண்டவை. நாட்டு வெல்லம், ஜாகரி, பிணைப்பை உறுதியாக்கும். வாழைப்பழம் மற்றும் பனங்கிழங்கு, பசை தன்மையை அதிகரிக்கும். விசேஷ மூலிகைகள், காலப்போக்கில் உடையாமல் நிலைக்க உதவும். இடி மருந்து எப்படி செயல்படுகிறது? கோயில் கட்டிடங்களில் ஏற்படும் நிலைச்சரிவுகளால் சுவர் மற்றும் வீதி பாகங்கள் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கிறது. இது காலப்போக்கில் உடையாமல், மாறாக மேலும் உறுதியான ஒரு பிணைப்பாக மாறும். மழை, வெப்பம், காற்று போன்ற இயற்கை மாற்றங்களை தாங்கி நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கோயில்களை நிலைத்திருக்கச் செய்கிறது. இடி மருந்தின் விஞ்ஞானம். இயற்கை பசை தன்மை கொண்டது, ஆகவே தரையிலிருந்து ஈரப்பதம் வந்தாலும் இது உள்பிரவேசிக்காது. காலப்போக்கில் இது கடினமான கற்கள் போன்று மாறி நீடித்து நிலைக்கிறது. பல பழமையான கோயில்களின் விமானங்கள், கோபுரம்ஸ் இடி மருந்து மூலமாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளன. அஷ்டபந்தனம் மற்றும் இடி மருந்து ஒப்பீடு. சிலை, பீடம் உறுதியாக இணைக்க பயன்பாடும். பரதம், வெள்ளி, தாமிரம், இரும்பு முக்கிய பொருட்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். தெய்வ சக்தியை நிலைநிறுத்த உதவும். தெய்வீக மற்றும் விஞ்ஞான அம்சமாக அஷ்டபந்தனம் உதவும். கோயில் கட்டிடத்தை உறுதியாக்க பயன்பாடும். பனை ஓடு, சங்கு சுண்ணம், வெல்லம் முக்கிய பொருட்கள். நூற்றாண்டுகள் வரை நிலைத்திருக்கலாம். நீடித்த தன்மையாக இருக்கும் கோயில்களை நிலைத்திருக்க உதவும் இடி மருந்து உதவும். அஷ்டபந்தனம் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூலவரின் சக்தியை நிலைநிறுத்தும் பரம்பரை முறையாகும். இடி மருந்து கோயில்களின் நிலைத்தன்மை மற்றும் நீடித்த தன்மையை உறுதிப்படுத்தும் மிக முக்கிய கலவை. இவை இரண்டும் கோயில்களின் ஆன்மீக மற்றும் கட்டிடக்கலை திறமையின் அடையாளங்களாக விளங்குகின்றன.